அது நவம்பர் 1998 நைட் 1:30 மணிக்கு மேலே 911 ஆஃபீஸருக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணி பேசின 16 வயதே நிரம்பிய பிரையன் என்ற பையன் தான் அப்பாவை யாரோ சுட்டுட்டதாகவும் அப்பாவோட ரூம் உள்பக்கமாக லாக் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே போக முடியலன்னும் கன் ஷாட் சவுண்ட் கேட்டதாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கிறதாகவும் அந்த பையன் சொல்கிறாரு. உடனே 911 ஆஃபீஸர், அப்பாவோட ரூம்குள்ளே போக முடியலன்னா எப்படி உங்களுக்கு அப்பாவோட வாயிலேருந்து ரத்தம் வர்றது தெரியுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. பின்ன நடந்த இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது என்னன்னா, இந்த 16 வயது மட்டுமே நிறைந்த பிரையன் என்ற பையன் தன்னோட அப்பாவை சுட்டு கொன்னுட்டார் என்பது. இது எப்படி சாத்தியமாகும்? லெஸ்லி வான் டெக்சாஸில் ஒரு ஃபேமஸான டிஃபென்ஸ் லாயராக இருந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவருக்கு பிரையன் என்ற 16 வயது பிள்ளையும் 10 வயதில் இன்னொரு மகனும் இருந்திருக்காங்க. கொலையான அன்று லெஸ்லி வானும் அவரோட 2 மகன்கள் மட்டுமே அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அவரோட ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நைட் ஷிஃப்டில். போலீஸ் வந்து 16 வயதான பிரையன் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டப்ப, திடீர்னு நைட் 1:30 மணி போல் கன் ஷாட்ஸ் கேட்டதாகவும் தான் அப்பாவோட ரூமுக்கு போய் பார்த்தபோது அது உள்பக்கமாக பூட்டி இருக்கிறது தெரிய வந்ததாகவும் அப்பாவை கூப்பிடும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் ஏதோ ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருந்ததாகவும் உடனே பயந்துக்கிட்டு 911க்கு கால் பண்ணதாகவும் அவர் சொல்கிறாரு. 911க்கு கால் பண்ணதுக்கப்புறம் தன்னோட 10 வயது தம்பியை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்ததாகவும் பிரையன் சொல்கிறாரு. ஏன்னா தான் அப்பாவை சுட்டவங்க தண்ணியும் சுட்டுடுவாங்கோ இல்லை தன் தம்பிக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்தில் நெய்பர் வீட்டில் பத்திரமா இருக்கட்டும்னு கொண்டு விட்டுட்டு வந்து 911 ஆஃபீஸர்ஸ்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததா பிரையன் சொல்கிறாரு. 911 ஆஃபீஸர்ஸ் அந்த ரூம் கதவை உடைச்சி உள்ளே போய் பார்த்தப்ப லெஸ்லி வான் தலைக்குப்புற விழுந்து கிடந்திருக்காரு. ஒரு சிங்கிள் கன் ஷாட் ஒன்னால் அவர் இறந்தும் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பால்கனி டோரை வெளியிலேருந்து யாரோ கல்லை கொண்டு எரிஞ்சு அங்கே இருந்த பால்கனி டோர் முழுவதுமாக ஷேட்டர்ட் ஆகிருக்கு. அந்த பால்கனி டோரை உடைச்சி ஒருத்தர் உள்ளே வந்து அவரை சுட்டுட்டு போயிருக்கிறதும் போலீஸ் நம்புகிறாங்க. ஆனால் மர்டர் வெப்பன் போலீஸ்க்கு கிடைக்கல. மேலும் அங்கே இருந்த எந்த பொருளும் திருடு போல. அதனால் இது திருடுக்காக நடத்தப்பட்ட கொலை இல்லைன்னு போலீஸ் முடிவுக்கு வராங்க. லெஸ்லி வான் ஒரு ஃபேமஸான டிஃபென்ஸ் லாயருங்கிறதுனால அவருக்கு ஏகப்பட்ட எனிமிஸ் இருந்திருக்காங்கன்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு கேஸ்னால தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு போலீஸ் ரொம்ப நம்புகிறாங்க. லெஸ்லி வான் இறந்து போகும்போது அவருக்கு 44 வயது மட்டுமே ஆயிருந்திருக்கு. எல்லா ஹோமிசைட் கேஸ்லேயும் போலீஸோட ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கிறது தான். அதனால் லெஸ்லி வானோட ஒய்ஃபோட ஆலிபிஸை செக் பண்ணுறாங்க போலீஸ். அவங்க அன்றைக்கி நைட் கண்டிப்பாக ஒர்க்கில் தான் இருந்திருக்காங்கன்றதுக்கான பர்ஃபெக்ட் அலிபைஸும் அட்டண்டன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்க வருது. அவங்க த ஹஸ்பண்ட் ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரலங்கிறதும் போலீஸ் கண் கூட பார்க்குறாங்க. அதனால் லெஸ்லி வானோட மர்டருக்கு அவர் ஒய்ஃப் காரணமாக இருக்க மாட்டார்னு நம்புகிறாங்க போலீஸ். இப்போ அவங்களோட பெரிய பையனான 16 வயது நிரம்பிய பிரையனை சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்காக அவர் கையில் கன் பவுடர் ரெசிடியூவை எடுக்கிறாங்க போலீஸ். கன் பவுடர் ரெசிடியூ டெஸ்ட் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கன்னை ஃபயர் பண்ணியிருக்கவங்க கையில் இருக்கிற ரெசிடியூஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அந்த டெஸ்ட்டில் பிரையன் பாஸ் ஆகிறாரு. அவர் கையில் எந்த கன் பவுடர் ரெசிடியூஸ்க்கும் போலீஸ் கிடைக்கல. பொதுவாக யூஎஸில் 911க்கு வர கால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். ஏன்னா போலீஸ் அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு அதுலேருந்து ஏதாவது க்ளூஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. இப்போ தான் போலீஸ்க்கு பிரையன் 911க்கு செஞ்ச அந்த காலில் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. லெஸ்லி வான் தூங்கிக்கிட்டு இருந்த இடம் அவங்க வீட்டில் 2nd ஃப்ளோர். அந்த 2nd ஃப்ளோர் பால்கனி வரைக்கும் ஒருத்தர் ஏறி வந்து அங்கேருந்து ஒரு கல்லை வெளியிலேருந்து விட்டு எரிஞ்சு பால்கனி டோர் வழியாக உள்ளே போய் லெஸ்லி வானை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் போலீஸ் ஃபர்ஸ்ட் கஸ்ட் இன்வெஸ்டிகேஷனில் யூகம் பண்ணுற விஷயம். இந்த யூகத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த எவிடன்ஸுக்கும் போலீஸ்க்கு கிடைக்கல. உதாரணத்துக்கு அன்னைக்கு காலையில் வரைக்கும் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. கீழே சாயில் ஃபுல்லாமே சொதன்னு இருந்திருக்கு.
கொலைகாரன் அந்த வீட்டை சுற்றி லேடர் வச்சோ இல்லை அங்கிருந்து கைப்பிடி பிடிச்சோ ஏறி மேலே வரணும்னா சாயிலில் லேடர் பிரிண்ட்ஸோ இல்லை கொலைகாரனோட ஃபுட் பிரிண்ட்ஸோ கண்டிப்பாக பதிஞ்சிருக்குங்கிறது போலீஸோட வாதம். ஆனால் வீட்டை சுற்றியுமே எந்த எக்ஸ்டர்னல் ஃபுட் பிரிண்ட்ஸோ இல்லை லேடரை பதிச்சதுக்கான தடயமோ போலீஸ்க்கு கிடைக்கல. எதுவுமே இல்லாமல் எப்படி ஒருத்தரால் அந்த செகண்ட் ஃப்ளோர் பால்கனி வரைக்கும் ஏறி இருக்க முடியும்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. ஒருவேளை லெஸ்லி வான் உயிரோடு இருக்கும்போது பால்கனி டோரை உடைச்சிருந்தா அவர் மேலே இந்த கிளாஸ் துகள்கள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு போலீஸ் நம்புகிறாங்க. ஏன்னா முழுவதுமாக பூத்தி படுத்து கொண்டிருந்த லெஸ்லி வான் மேலே இந்த பால்கனியோட உடைஞ்ச கிளாஸ் துகள்கள் பதிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல லெஸ்லி வானை கொலை செஞ்சு அவரை உடம்ப பூத்தி இருக்காங்க. இது ஒரு க்ரைம் சீன் மாதிரி செட் பண்ணுறதுக்காக யாரோ வெளியில் போய் பால்கனி டோரை உள்ளே பூட்டிட்டு அங்கேருந்து ஒரு கல்லை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. இதனால் போலீஸ் என்ன நம்புவாங்கன்னா, பால்கனி வழியாக யாரோ ஒருத்தர் உள்ளே வந்து லெஸ்லி வானை கொலை பண்ணிட்டா தான் நம்புவாங்க. ஆனால் இந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால போலீஸ் இதை யாரோ அவரை கொலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பால்கனி வழியாக கல்லை விட்டு எரிஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வீட்டுக்குள்ளேருந்து இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்க முடியும்னு போலீஸ் நம்புகிறாங்க. ஏன்னா எந்த ஃபாரின் ஃபுட் ட்ரையல்ஸுமே போலீஸ்க்கு வீட்டை சுற்றி கிடைக்கல, பர்டிகுலராக பால்கனி இருந்த சைட்லேருந்து கிடைக்கல. இப்போ தான் அந்த 911 காலை நோட்டீஸ் பண்ணுறாங்க போலீஸ். பிரையன் 911க்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, தான் அப்பாவை யாரோ சுட்டுட்டதாகவும், தன்னால் அந்த ரூம்குள்ளே போக முடியலன்னு டோர் உள்ளேருந்து லாக் பண்ணியிருக்கிறதாகவும், தான் அப்பா வாயிலேருந்து பிளட்டு வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. டோர் லாக் பண்ணியிருக்கிற தான் அப்பாவோட ரூம்லேருந்து எப்படி பிரையனால் தான் அப்பா வாயிலேருந்து பிளட்டு வந்துட்டுருக்குதுங்கிறத பார்க்க முடியுங்கிறத போலீஸ் யோசிக்கிறாங்க. அதனால் பிரையன் தான் இந்த கொலையை செஞ்சுருப்பாங்கிற நோக்கத்தில் போலீஸ் பிரையனோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை இனிஷியேட்டும் பண்ணுறாங்க. அதில் போலீஸ்க்கு தெரிய வருது, பிரையன் ஆல்ரெடி 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கிறதாகவும், தேவையில்லாத அடிதடி சண்டைக்காக அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. பிரையன் ஒரு ஷார்ட் டெம்பர் ஆளுன்னும் அடிக்கடி கோவப்படுவாருன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லெஸ்லி வான் கொலையான அன்று 2 பேருக்குமே புது கார் வாங்குகிற விஷயத்தில் பெரிய வாக்குவாதம் வந்ததாகவும், நைட் 12 மணி வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததாகவும் பிரையனோட தம்பியான 10 வயதான கிறிஸ் போலீஸ்க்கு சொல்கிறாரு. அந்த விசாரணை இப்போ தான் போலீஸ்க்கு தெரிய வருது, பிரையன் தன்னோட தம்பியான கிறிஸை 1:25க்கே கொண்டு பக்கத்து வீட்டில் விட்டுருந்துருக்காரு. ஆனால் பிரையன் 911க்கு கால் பண்ணது நள்ளிரவு 1:45க்கு. 1:25க்கும் 1:45க்கும் இருக்கிற நடுவில் 20 நிமிஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் பிரையன் அந்த வீட்டில். இதனால் போலீஸ் என்ன நம்புகிறாங்கன்னா, கிறிஸ் அந்த கன்ஷாட் சத்தத்தை கேட்டு எழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கிறிஸை கொண்டாந்து பக்கத்து வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரையன் அந்த வீட்டில் போய் என்னமோ பண்ணியிருக்காருன்னு போலீஸ் நம்புகிறாங்க. ஏற்கனவே தான் அப்பா மேலே பயங்கர கோவத்தில் இருந்த பிரையன் தான் அப்பா தனக்கு புது கார் வாங்கி தர மாட்டாருங்கிற கோவத்தில் தான் அப்பா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸை மெல்ல மெல்ல எழுப்பி ஏதோ சத்தம் கேட்குறதாகவும் பக்கத்து வீட்டில் போய் இருக்கிறத வேணும்னு சொல்லி கிறிஸை கொண்டு பக்கத்து வீட்லேயும் விட்டுட்டு மெல்ல மெல்ல தன்னோட வீட்டுக்கு வந்து தான் அப்பா ரூம்குள்ளே நுழையிறாரு பிரையன். தான் அப்பா எப்போவுமே தூங்குறதுக்கு பக்கத்தில் ஒரு பிஸ்டலை பாதுகாப்புக்காக வச்சுட்டு தூங்குறது பிரையனுக்கு தெரியும். அதே பிஸ்டலை எடுத்து சொந்த அப்பாவை தலையில் சுடுறாரு பிரையன். ஒரே கன்ஷாட் வூண்டில் லெஸ்லி வான் இறந்தும் போகிறாரு. அந்த மர்டர் வெப்பனை இதுவரைக்கும் பிரையன் எங்கே ஒளிச்சு வச்சிருக்காருன்னு போலீஸ்க்கு கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் பிரையன் என்ன பண்ணுறாருன்னா, யாரோ வெளியிலேருந்து வந்து கொலை செஞ்ச மாதிரி செட் பண்ணுறதுக்காக பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போய் நின்றுட்டு பால்கனி டோரை திரும்பவும் க்ளோஸ் பண்ணி தான் கையில் ஏற்கனவே வச்சிட்டு இருந்த பெரிய கல்லை எடுத்து பால்கனி டோரை உடைக்கிறாரு பிரையன். இதுக்கு முன்னாடி தான் அப்பா வாயிலேருந்து பிளட்டு வந்ததை பார்க்க முடியாத பிரையன் தான் அப்பாவை முழுவதுமாக பூத்தியும் விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பால்கனி டோரை உடைச்சதுனால பூத்திக்கிட்டு இருந்த அப்பா மேலே இருந்த பெட்ஷீட்டில் சில கிளாஸ் துகள்கள் பட்டிருக்கு. இதுக்கப்புறம் பிரையன் தான் அப்பாவோட டோரை உள்ளிருந்து லாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த டோரை அடித்து சாத்திட்டு தன்னோட ரூமுக்கு போய் தான் கையில் இருக்கிற இரத்தக்கரைகளை கழுவுறாரு. போலீஸ் பிரையனோட ரூமில் இருந்து சில ரத்த மாதிரி சாம்பிள்களையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த பிளட் சாம்பிள் முழுவதையும் டெஸ்ட் பண்ணதில் அது லெஸ்லி வானோட பிளட் என்பது போலீஸ்க்கு தெரிய வருது. பூட்டப்பட்ட ரூமில் இருந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னா அவர் ரத்தம் எப்படி பிரையனோட வாஷ் பேஷனில் இருந்திருக்கும்? இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு போலீஸ் இந்த கேஸை ஜூரிஸ் கிட்ட கொண்டு போகிறாங்க.
ஜூரிஸ் பிரையனுக்கு 33 வருடங்கள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறாங்க. பிரையனுக்கு அப்போ 16 வயது மட்டுமே ஆயிருந்திருக்கு. பிரையன் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த குற்றத்தை ஒத்துக்காம கோர்ட்டில் கதறி அழுதுருக்காரு. தனக்கு தண்டனை காலத்தை குறைக்கும்படி ஜூரிஸ் கிட்ட கெஞ்சிருக்காரு பிரையன்.